ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சென்னா மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் சென்னாவை 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின சென்னாவை எடுத்து ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து 4-5 விசில் விட்டு அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி பழம் 4 போட்டு அதை அரைச்சி தனியாக ஒரு கப்பில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஜாரில் 3 பெரிய வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாணலியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதில் அரைச்சி விழுதை ஊற்றி நல்லா அதை வதக்கணும். வெங்காய விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விடணுங்க. அதில் பச்சை வாசனை போன உடனே அதிலேயே தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி விழுது ஊற்றுனதுக்கப்புறமா அதிலேயே கொஞ்சமாக புளி தண்ணி 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம வேக வச்ச சென்னாவில் உள்ள தண்ணியும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது கொதிக்கணும். 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் நம்ம வேக வச்ச சென்னாவையும் சேர்த்துடுங்க. நம்ம சென்னாவை வேக வைக்கும் போதே அதில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம பார்த்துட்டு தேவைன்னா மட்டும்தான் உப்பு போட்டுக்கணுங்க. சென்னாவை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு அது ஒரு 2-3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா மல்லித்தலையை தூவிட்டு இறக்கி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, சென்னா மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.